இப்போ விற்கிறதே அவங்களா இருக்கிறதுனால புழக்கம் அதிகமாகிடுச்சு. இப்போ ஒரு பையன் கொலை பண்ணியிருக்கான்ல ஒரு பிள்ளைய, அவன் கூட போதையில் தான் இருந்திருக்காங்க. ஆமாம், எல்லா இந்த நாட்டில் நடக்கிற குற்றங்களின் தாய், பிரசவிக்கிற தாயே போதையா தான் இருக்கு. அது திரவ வழியோ திட வழியோ, ஆனால் போதையா இருக்கு. அப்ப ஒரு குற்ற சமூகத்தை நீ உருவாக்கிட்டு நீங்க இப்படி பாருங்களேன், இந்த நாட்டில் தான் குற்றவாளிகள் பத்திரமா பாதுகாக்கப்படுறாங்க. இந்த ஆசினின்னு ஒரு தங்கச்சி, அந்த ஒரு 6 வயசு குழந்தைய ஒருத்த வன்புணர்வு செஞ்சு தீ வச்சு கொளுத்தினா, அவனை 30 நாள்ல வெளியில விட்டீங்க. பெத்த தாயை கொலை பண்ணிட்டான், திருப்பி தூக்கு தண்டனை விதிச்சிங்க, இப்ப விடுதலையாகி வந்துட்டான். குற்றவாளிகள் பத்திரமா பாதுகாக்கப்படுறாங்க இந்த நாட்டில். உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்ல மட்டும் 10 கொலை 5 கொலை 6 கொலை பண்ணவெல்லாம் 60 நாள் 6 மாசம் 90 நாள் வெளியில இருக்கிறத நீங்க பாக்குறீங்களா இல்லையா? அப்ப என்ன நடக்குதுன்னா, சாதாரணமா அதை செய்ய முடியும், சாட்சி இருக்கணும். நீங்க ஒரு கொலையை பண்ணிடுறீங்க, உங்களுக்கு எதிராக துணிஞ்சு சாட்சியை வெஞ்சு விடலாம், வெளியில மறுபடியும் கொள்ளுவான்னு நினைக்க மாட்டானா? அப்ப அதனால இங்க இருக்கிறது, குற்றங்கள் உருவாக்கப்படுது, குற்றவாளிகள் பாதுகாக்கப்படுறாங்க. அதனால இந்த சமூகம் குற்ற சமூகமா மாறிடுச்சு. அதுல துப்பாக்கியால சுட்டுறது, இன்னும் கொஞ்ச நாள்ல பீரங்கி கிட்ட சுட்டுக்கிட்டாங்கன்னு செய்தி வரும்போது என்னடா அதுவும் கேட்க வாய்ப்பு இருக்கு. நான் அண்ணன் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, இந்த வேளாண்மையில இயற்கையை சேர்த்துக்கிற மாதிரி காட்டுப்பள்ளியில 5000 ஏக்கர்ல துறைமுகம் இந்த இது கட்டுறாங்கல்ல, இது விண்ணூர்தி நிலையம், அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பசுமை ஏர்போர்ட் தான், கிரீன் பசுமை விண்ணூர்தி நிலையம் தான். சாலைகள் 2 பக்கம் இருக்கிற மரத்தை பூரா வெட்டிட்டு 8 வழி சாலை வருது, பசுமை சாலை தான். அது மாதிரி இப்ப இது ஒரு பசுமையை போட்டுக்கிற வேண்டியதுதான். இதை நீங்க சொல்றதுக்கு பசுமை மின்சாரம் அப்படின்னா பச்சை ஏரியுமா? இப்படி ஒரு பச்சை ஒண்ணு போட்டுக்கிற வேண்டியதுதான் ஒரு வார்த்தையை, பசுமை. இப்ப இந்த அணு உலை இருக்கல, அணு உலைன்னு சொல்லக்கூடாது, அணு பூங்கா, சாப்ட்வேர் கூடாது, மென் பூங்கா. பூங்கான்னு நீங்க நினைப்பீங்க பூவா பூத்து இருக்கும் போல நினைப்பீங்க. இப்ப அணு பூங்கா தான் இது, தெரியுமில்லது? அணு உலை பூங்கா, அணு உலை பூங்கா. அவர் சொல்றால எடுத்து கொடுக்குறாரு, அணு உலை பூங்கா. நீங்க வெளியில கேட்கும் பூங்கான்னா என்ன நினைப்போம்? பூக்கள், மரம், செடி கொடிகள் அதெல்லாம் நிறைந்தது, அதுக்கு பேரு பூங்கா. இப்போ இது மாதிரி இது பூங்காவா இருக்குன்னு போனாதான் தெரியும், அது நச்சு ஆலைன்னு அப்புறம் தான் தெரியுது. அதை அண்ணன் பண்றேன், நீங்க எனக்கு ஓட்ட மட்டும் அதெல்லாம் என்ன பண்ணணும்னு நான் நினைக்கிறது. நான் எல்லாத்தையும் சரி பண்றேன். நான் சொல்ற பிரச்சனையை கேட்கறதுக்கு இல்லை, தீக்கிறதுக்கு தான். அதான் நான் சொன்ன, ஆட்சி மாற்றம் இல்லை, ஆட்சி முறையை மாற்றணும்னு நினைக்கிறேன். இல்லை, பெரும்பாலும் எங்களுக்கு கவனத்துக்கு வராம சில இடத்துல நடந்துட்டதை போய் போராடிருக்கேன், அது ஒன்றும் பண்ண முடியல. இப்போதைக்கு இனிமேல் அப்படி நிறுவுறதெல்லாம் சாத்தியம் இல்லை. இப்ப துணை துறைமுகம் 9க்கு கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் நிறைவேற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பல போராடி அதெல்லாம் 8 வழிச்சாலையா போடல, பரந்தூர்லயே இன்னும் நீர்தி நிலையம் கட்டாம இருக்கு. ஏன்னா இங்க நாங்க இருக்கோம், இருக்கிறதுல பறக்க ஃபிளைட்டு கொண்டா அப்புறம் அங்க கட்டலான்றோம். இப்ப தூத்துக்குடியில உங்களுக்கு நீங்க போயிருக்கீங்கல்ல ஃபிளைட்ல, ஏதாவது அந்த ஏர்போர்ட்ல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்ததா? அண்ணன்ட்ட சொல்லுங்க. ஏதாவது அண்ணன் ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே, என்னன்னா இது ஒரு அப்படின்னு யாரு சொன்னா? நான் அடிக்கடி போறேன், ஒரு வசதி குறைவும் அங்க இல்ல, அங்க எதுவுமே இல்லை. அந்த முதலாளி யாரு? இப்ப இவ்வளவு பெருசா கட்டிருக்கிய, பிள்ளைய படிக்கிற பள்ளிக்கூடத்தை எப்படி கட்டி வச்சிருக்க, பிள்ளைய படிக்கிற கல்லூரி எப்படி கட்டிருக்க, என் ஆத்தாள படுத்து வைத்தியம் பார்க்கிற அரசு மருத்துவமனை எப்படி கட்டி வச்சிருக்க, சவக்கிடங்கு மாதிரி கட்டி வச்சிருக்க. இது படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே மேல இருந்து புதுசா தான் கட்டுற, டக்குன்னு மண்டையில விழுது, சாப்பிட்ற தட்டுல விழுகுது. 300 பெண் குழந்தைகள் படிக்கிற இடத்துல ஒரே ஒரு கழிவறை கட்டி வச்சிருக்க. மரத்து நிழல்ல பல நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் கட்டடம் இல்லாம படிச்சுக்கிட்டு இருக்குது. நீ சேட்டை பண்ணிட்டு இதை கட்டிக்கிட்டு திரியிற. 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் 4000 5000 கோடியை போட்டு. பிளைட் ஓட்டுற முதலாளி யாரு? அரசு ஓட்டுதா? யார் ஓட்டுறா? யாருக்கு கட்டின? அப்ப அதை யாரு காசுல கட்டுற? கொழுப்பு தானே, கொளுத்து போய் திற. இப்படியே இப்ப நீங்க போகும்போது இந்த பக்கம் அப்படி கட்டி இப்படி பூவை செடியை நட்டாவன நான் பார்க்கும்போது வளருது நாடு அப்படின்னு நான் நினைச்சுக்கணும். இந்த போற 2 பக்கம் பெரிய நல்ல மரங்களை நட்டினாலும் பரவாயில்ல,
சரி மேற்கூரை போட்டி இல்லடா, அதை சோலார் பூங்காவை போட வேண்டியதானே, மின்தகடை பதிக்க வேண்டியதானே. எவ்வளவு பெருசு கட்டினா அது மேல மின்தகடை பதிக்கணும், வலிக்குது என்ன வலிக்குது? மேல போட்டியில எத்தனை ஏக்கர்ல பட்டிருக்கீல, அது மேல பூரா சோலார் பேனல போட வேண்டியதானே. உனக்கு என்ன என்ன பிரச்சனை? மின்தகடை சோலார் சூரிய ஒளி மின்தகடை போடுறதுல என்ன உனக்கு பிரச்சனை? அதை வந்து தனியார் நிலத்தை விவசாயத்து நிலத்துலதான் நடுவார். காற்றாலைய விளைநிலத்தை பறிச்சுட்டு தான் நடுவார். கேட்க ஆள் இல்லை உங்களுக்கு. நீ நட்டு வச்சுட்டு போ, வந்தவன புறத்தை அரசுமையாக்குறனால என்பார். நீங்க எனக்கு எப்பாவது வாக்கு செலுத்திருக்கீங்களா? நீங்க என்னடா ஒரு பயம் போட்டதில்லை, கேள்வி மட்டும் கேட்டேன். போடுங்க சார். எப்பவுமே 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 அண்ணன் 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 சொல்றேன் சும்மா. எப்பவுமே அண்ணன் என்ன சொல்றேன், உலகத்தில் எது ஒன்றுமே சாத்தியத்திலிருந்து பிறந்தது கிடையாது. எல்லாமே தேவையிலிருந்து தான் பிறந்திருக்கு. இதனாலதான் எங்களுக்கு டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் பொருளாதாரத்தில் எங்களுக்கு படிப்பிச்சான். தேவைதான் கண்டுபிடிப்பின் தாயின்னு. வெறுங்காலோடு நடக்கும்போது எனக்கு கல்லு முள்ளும் குத்திச்சு சுட்டிச்சு காலுக்கு செருப்பை கண்டுபிடிச்சேன். தேவை கண்டுபிடிப்பேன். பறவை பார்க்கும்போது இது மாதிரி நானும் பறக்கணும்னு நினைச்சேன், விண்ணூர்தியை கண்டுபிடிச்சேன். ஆனா நீங்க சொன்னீங்கன்னா இதெல்லாம் சாத்தியமாம்பீங்க. கடல்ல கடந்து போய் வேற இடத்துக்கு போனா படகு வந்துச்சு, கப்பல் வந்துச்சு, இதெல்லாம் எவனாவது பைத்தியக்காரன் சொல்லுவான்பா. அப்படிதான் கரகம்பல் வரும்போதும் அப்படித்தான் எல்லாம் வரும்போதும் ரைட் பிரதர்ஸ் வந்து விண்ணூர்தியை கண்டுபிடிக்கும் போதும் ஒரு பத்திரிகையாளோட பாராட்டி எழுதலையே. தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த மின்சார விளக்கை கண்டுபிடிச்சிட்டாரு. அதை எப்படி சந்தைப்படுத்தினார் தெரியுமா? உங்களை மாதிரி எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகள்ல இதை நீங்க பயன்படுத்தலாம்னா. இப்ப எப்படி இருக்குன்னா, மின்சாரம் இல்லாத இரவுல நீங்க மெழுகுவர்த்தியை பயன்படுத்துறீங்க. ஆனா அவருக்கு இருந்த நிலைமை, நீங்க மெழுகுவர்த்தி இல்லாத நேரங்கள்ல இதை பயன்படுத்திக்கலாம்ல. அப்படித்தான் இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ணன், இது சாத்தியமா சாத்தியமா இல்லையான்னு பாடாது, தேவையா தேவையில்லையா. இப்ப ஆட்சி முறை மாற்றம். இவர் லஞ்சம் பெற்றுட்டார் அந்த அதிகாரி. அவர் சொல்றாரு, இப்ப நான் முதலமைச்சர்னா அவருடைய கல்வி தகுதியை இழக்க வச்சிருவேன். பணி இடமாற்றமோ பணி நீக்கமோ கிடையாது. பணி இடை நீக்கர்கள நிரந்தர பணி நீக்கம். வெளியிலவோ உன் கல்வி சான்றிதழை கொடு போ, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அது இன்வேல்யூ. அது தகுதி இழந்துருது. அதுக்கப்புறம் நான் அவ்வளவு படிச்சேன் இவ்வளவு படிச்சேன் அப்படின்னு படிச்சவன் படிச்சதுக்கு ஏற்ப வேலை செஞ்சிருக்கணும். நிற்க அதற்கு தகதானே. கற்பவை கற்றவை கற்பவை கற்றவன் நிற்க அதற்கு தக, அவருக்கு தக நிக்கலையே நீ. அப்ப அதனால இந்த பணியிட மாற்றத்துலதான் நிறைய தவறு நடக்குது. தூத்துக்குள்ள துப்பாக்கி சூட்ல ஈடுபட்ட அதிகாரியில எத்தனை பேர் நடவடிக்கை உட்படுத்தப்பட்டிருக்காங்க. பணியிட மாற்றமும் பணி உயர்வும் கொடுத்து பாராட்டு தான் பெற்றிருக்காங்க. பல்வீர் சிங் பல்ல புடுங்கின எங்க இருக்கான்? பணி உயர்வு பெற்று வேற இடத்துல பணி செய்யறேன். அப்ப இங்க பல்ல புடுங்கினா அங்க தாடையை புடுங்குவேன். இவ்வளவுதாண்டா, அவங்க எது புடுங்கினாலும் பதவி கொடுக்குறாங்கடான்னு. யாரும் தீ வச்சுட்டாங்களா?